இந்த விஜயோட அனில் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது என்னமோ 2 கால் வந்து தரையில தான் இருக்கும். ஆனா தியேட்டருக்குள்ள போயிட்டானுங்கன்னா அந்த 2 கால் எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா கம்ப்ளீட்டா அனில் குஞ்சாவே மாறிடுவானுங்க. மாறி அங்க இருக்கிற சேரெல்லாம் வந்து நொய் நொய் நொயின்னு போட்டு கடிச்சிருவானுங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற சேரை போட்டு உடைப்பானுங்க, அங்க இருக்கிற ஸ்கிரீனை போட்டு கிழிப்பானுங்க. இதுதான் வந்து தியேட்டர்லயே பண்ணுவாங்க. இவர் வந்து சரிங்க தியேட்டருக்குள்ள நீங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கட்டும், பிகாஸ் இட்ஸ் நாட் அ பப்ளிக் பிளேஸ். அது வந்து ஒரு பிரைவேட் தியேட்டர். அது வந்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறீங்க, உங்க ஆள் படத்தை போட்டனால பண்ணிக்கிறீங்க. இப்ப சுற்றுப்பயணம்ன்றது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ல நடக்குது. ரோடுன்றது பப்ளிக் பிளேஸ். அங்க வந்து ஒன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடல. உங்க தலைவர் விஜய் வேணா அங்க வராரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அவர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து பப்ளிக் பிளேஸ். அங்க பொதுமக்களுக்காக எவ்வளவோ பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க சேதாரம் பண்ணக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க, நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன். இவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி போனாரு, அடுத்தது அரியலூர் போனாரு, இப்போ வந்து நாகப்பட்டினம் திருவாரூர்னு போன சனிக்கிழமை வந்தாரு. எல்லா இடத்துலயுமே அங்க அந்த சைட்ல பொதுமக்களுக்காக போட்டு வச்சிருப்பாருங்க பாருங்க, பேரிகேட்ஸ் மாதிரியோ இல்ல அந்த கிரில் கேட்ஸ் மாதிரியோ நடக்கிறதுக்கு பெடஸ்ட்ரியன் வாக்வே மாதிரி போட்டுருப்பாங்க பாருங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. இந்த உடைக்கிறத மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தற்கூரி விஜய் ஃபேன்ஸ். இதே அவங்க மாநாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க விக்ரவாண்டி மாநாடா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இப்ப ரீசெண்டா மதுரையில மாநாடு நடந்துச்சு, அந்த மதுரையில மாநாடா எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இவங்க எதை உடைப்பாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் உடைக்கிறது அந்த சேரை.